இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான ரவா புட்டிங் செய்முறையை தாங்க பார்க்க போறோம். சிம்பிளா வீட்லயே ஈஸியா பண்ணிடலாங்க இந்த ரெசிபியை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். செய்முறைக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. கால் கப்பு ரவை, சர்க்கரை 1 கப்பு, பால் 1/2 லிட்டர், 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், முட்டை 2. ரவா புட்டிங்க்கு சர்க்கரையை கேரமல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சுங்க. இப்போ இதில் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. மீதி 1/2 கப்பு சர்க்கரையை புட்டிங்க்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரையை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்க லைட்டாக சர்க்கரை கரைஞ்சி கேரமல் ஆகுது பாருங்க. இதே மாதிரி கை விடாமல் கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு. இது மாதிரி தேன் கலரில் கேரமல் ரெடியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. கேரமல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த பாத்திரத்தில் புட்டிங் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் சுற்றியும் உள்பக்கம் நெய் பூசி ரெடியாக வச்சிடணுங்க. இப்போ பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ண இந்த கேரமலை ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் இந்த கேரமல் இப்படியே செட் ஆகிடுங்க. இதை இறக்கி பக்கத்தில் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சுங்க. இப்போ இந்த கடாயில் பால் ஊற்றிக்கலாங்க. இன்னைக்கு இந்த ரவா புட்டிங்க்கு தண்ணி சேர்க்காம ஃபுல் க்ரீம் மில்க் தாங்க எடுத்திருக்கோம். இப்போ பாருங்க பால் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குது. இப்படியே 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்கிடுங்க பால். அஞ்சு நிமிஷம் கிட்ட பால் நல்லா கொதிச்சாச்சுங்க. இதில் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த சர்க்கரை பாலில் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ எடுத்து வச்சிருந்த 1/4 கப்பு ரவையை சேர்த்துக்கலாங்க. ரவையை சேர்த்துட்டு எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்க ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக திக்கான கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிக்குது பாருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டுங்க. இதே மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்குங்க.
இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரவா புட்டிங்க்கு ரவை வந்துட்டு இது மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. முட்டையை பீட் பண்ணிக்கிறதுக்கு பாத்திரம் எடுத்து வச்சாச்சுங்க. இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ விஸ்கு இல்லைன்னா ஸ்பூனை வச்சு முட்டையை நல்லா அடித்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் முட்டையை நல்லா பீட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாங்க. இந்த எசன்ஸ் வந்து முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள் முட்டையை நல்லா பீட் பண்ணுறதுக்குள்ளவே ரவை ஓரளவுக்கு இது மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இதிலேருந்து பாதி பங்கை எடுத்து முட்டையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் மீதி பாதி பங்கை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் புட்டிங்க்கு பாதி வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்கிற பாதியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் முட்டையில் வேக வச்ச ரவையை சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த மிக்ஸை கேரமல் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாங்க. பாருங்கள் கேரமல் நல்லா அந்த பாத்திரத்தில் செட் ஆகியிருக்கு. இப்போ பாருங்கள் இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சாச்சுங்க. ரவா புட்டிங்கை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்தாச்சுங்க. தண்ணி சேர்த்துட்டு ஸ்டாண்டும் செட் பண்ணியாச்சுங்க. இது மாதிரி ஸ்டாண்ட் இல்லைனாக்கா இட்லி தட்டை திருப்பி போட்டு கலந்து வச்சுருக்கிற அந்த மிக்ஸை அந்த இட்லி தட்டு மேலே வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. இப்போ இந்த புட்டிங் மேலே இது மாதிரி ஒரு தட்டை வச்சு மூடிடலாங்க. மூடிட்டு இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடலாங்க. இப்படியே மீடியமான ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டுங்க. இப்போ 30 நிமிஷம் கழித்து இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ ஒரு குச்சி வச்சு குத்தி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் இந்த குச்சிக்கு மாவு ஒட்டாமல் வந்திருக்கு. நமக்கு வந்து புட்டிங் நல்லா வெந்து வந்திருக்கு. புட்டிங் வேகலைனாக்கா இந்த கம்பிக்கு மாவு வந்து ஒட்டி வருங்க. இப்போ ஒட்டாமல் வந்திருக்கிறதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒட்டிச்சனாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை இறக்கி பக்கத்தில் வச்சிடலாங்க. இப்படி ஆறட்டும். ரவா புட்டிங் நல்லா ஆறி இருக்குதுங்க. இப்போ கத்தியை வச்சு ஓரங்களில் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ ஓரங்களில் கத்தியை வச்சு நல்லா எடுத்து விட்டாச்சுங்க. இந்த பாத்திரத்து மேலே ஒரு தட்டை வச்சு இது மாதிரி கவுத்து விட்டுக்கலாங்க. கவுத்துட்டு லைட்டாக தட்டிட்டு இந்த பாத்திரத்தை லைட்டாக எடுத்தோம்னா புட்டிங் வந்து செப்பரேட் ஆகிடுங்க பிளேட்டுக்கு. இப்போ பாருங்கள் கலர்ஃபுல்லான சிம்பிளான ரவா புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கட் பண்ணலாம் வாங்க. வீட்டில் ஈஸியாக பண்ணக்கூடிய சிம்பிளான ரவா புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.